அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம எல்லோரும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு கூடிய சீக்கிரத்தில் கூடிய விரைவில் ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட்டோடையே நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கண்டிப்பாக அது கூடயே வந்துடும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளே நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துடும். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு 2 வீக்ஸில் நமக்கு ப்ரொஃபஷனல் லிஸ்ட் போட்டு கண்டிப்பாக நமக்கு டிசம்பரில் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த காணொலியை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ போன வாட்டி 2021 நான் எக்ஸாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா மினிமம் வேகன்சி தான் இருந்துச்சு. இதேமாரி தான் ஒரு 2000 வேகன்சி தான் நான் எக்ஸாம் எழுதும்போது கூட இதேமாரி 2000 வேகன்சி 1800 வேகன்சி அந்தமாரி தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சடனாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்து முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 500 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஸோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஒரு 500 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு போடும் போது நமக்கு என்ன பார்த்திங்கன்னா அந்த 500 வேகன்சிக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முன்னாடியே நமக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி வேகன்சி இன்க்ரீஸ் ஆனது போட்டாங்க. அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆனது போட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டாங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டு போடும் போதே நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் லிஸ்ட்டும் போட்டாங்க. ஸோ அந்த பழைய வேகன்சி படி அவங்க சர்டிஃபிகேஷன் கூப்பிடல, வெறும் 1800 2000 வேகன்சி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வேகன்சி படி நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடல. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றதுக்காக புது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாங்க. ஸோ அட் அ டைமே வேகன்சி இன்க்ரீஸ் ஆன ஒரு ப்ரெஸ் நியூஸும் வந்துச்சு. அட் அ டைம் என்ன ஆகிடுச்சுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உண்டான ப்ரெஸ் நியூஸும் வந்துச்சு. ஸோ அதேமாரி என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்பாராமல் நமக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாட்டி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. போன வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு பல்க் ஒரு 500-600 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் ஒரு 500-600 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அது எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் முன்கூட்டியே நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முன்பு அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் அப்போவே ஒரு 5 மினிட்ஸ்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா 2 இதுவும் போட்டாங்க. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது, இத்தனை பேரை நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் 75 மார்க் வாங்கினவங்களுக்கும் வேலை கிடச்சிது. போன வாட்டி யாரெல்லாம் கொஞ்சம் 75 மார்க் அபவ் வாங்கினாங்களோ ஸோ அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா கேட்டகரி வைஸாக அவங்களுக்கும் போன வாட்டி என்ன பண்ணிச்சுன்னா அதிகமான வேகன்சி இருந்ததுனால வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த வாட்டியும் கண்டிப்பாக உங்களுக்கும் ஸோ அதேமாரி நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக நமக்கு 75 மார்க் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ 75 அபவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சார் 75க்குலாம் கிடைக்காது சார், கமெண்டில் நானும் பார்க்குறேன் சார், சும்மா சொல்லாதீங்க சார், 75க்குலாம் கிடைக்காது, நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எப்படி 75 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நெகட்டிவாகவே யோசிக்கிறீங்க. ஸோ நெகட்டிவாக யோசிக்காதீங்க, எப்போவுமே ஒரு நெகட்டிவாக யோசிக்காதீங்க. கண்டிப்பாக 75 மார்க் பார்த்திங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ என்னுடைய பேட்சில் பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் அதேமாரி வெறும் கரெக்டாக 75 வாங்கினார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா 75 வாங்கிட்டு அவர் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் அவருக்கு முழுமையாக 100% நம்பிட்டு இருந்தார். கண்டிப்பாக எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெறும் 75 வாங்கி அவர் 100% நம்பிட்டு இருந்தார். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டு இருந்தார். நம்மளாம் ஆச்சரியமாயிட்டோம், சார் என்ன சார் 75 தான் மினிமம் மார்க் தான் வாங்கியிருக்கீங்க, ஜஸ்ட் பாஸ் தான் இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு ரெடியாக வரீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போடுறீங்க வாங்குறீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அந்த காலேஜ்லேருந்து சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன வாங்கணுமோ கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், லாஸ்ட் ஸ்டடி கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் முன்கூட்டியே நான் கூட வாங்கலை, நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் போய் வாங்கினேன். தவிர அவர் என்ன பண்ணுறாருன்னா முன்கூட்டியே என்ன பண்ணுறாருன்னா எல்லாமே வாங்கி ரெடி ஆகிட்டு வச்சுட்டார். சார் என்ன சார் வெறும் 75 மார்க் தான் வாங்கியிருக்கீங்க, நம்மளாம் 90 அபவ் வாங்கியிருக்கோம், நம்மளே சைலண்ட்டாக இருக்கோம், நீங்கள் என்ன சார் அதிகமாக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல முன்னே இல்லை பாருங்க எனக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும், நான் நம்புகிறேன் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கையாக இருந்தார். அதேமாரி பார்த்திங்கன்னா அவருக்கு 75 மார்க்கில் வேலை கிடச்சிது. அதேமாரி அவருக்கு சொந்த ஊர்லேயே அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா போஸ்டிங் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நம்பிக்கையாக இருங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணி நம்மளுடைய எவ்வளோ முயற்சி இருந்தால் கூட அந்த முயற்சியை போட்டு நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம், எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், 75 மார்க் மேலே எலிஜிபிலிட்டி மார்க் மேலே வந்துட்டோம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்று தான் நம்பிக்கை. ஸோ அதான் நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக 75 அபவ் மார்க் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்களும் பாஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா பல நாட்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த தேர்வுக்காக நீங்கள் பல நாட்கள் படிச்சிருப்பீங்க. எல்லாமே உங்களுடைய ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்திருக்கும்.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்காமையே போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 85 மார்க் வாங்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிச்சுட்டு போய் 75, 76, 80 தான் வாங்குவாங்க. ஸோ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக படிக்கிறதுனால அங்கே போய் இது தப்பாயிருமோ, கரெக்டான ஆப்ஷன் நம்ம தேர்ந்தெடுப்போம், ஆனாலும் இது தப்பாயிருமோ, இது நம்ம வேறு ஏதாவது போட்டுருவோமோ, ஸோ இது தப்பானா நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி அந்தமாரி நம்ம நினச்சி என்ன பண்ணுவோம்னா ஆன்சர்ஸை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஆனால் சில பேர் படிக்காமல் கேர்லெஸ்ஸாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்துக்கலாம் இதுதான் கரெக்டாக இருக்கும், நம்ம படித்தது தானே இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டப்புன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக யாரெல்லாம் 75 அபோவ் மார்க் வாங்கிறீங்களோ நம்பிக்கையாக இருங்க. கடைசி நேரத்தில் வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வேக்கன்சி விட இப்போது கரண்ட்டாக நமக்கு பார்த்திங்கன்னா இதை விட அதிகமான வேக்கன்சி தான் நமக்கு காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கடைசி நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் ஒரு நாள் முன்னாடியே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வாய்ப்புகள் பெறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ யாரெல்லாம் என்னென்ன மார்க் வாங்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு 90 அபோவ் 100 அபோவ் வாங்கியிருக்கீங்களோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரெடியாக இருங்க. உங்கள்கிட்ட இல்லாத சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. ஏதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் காணாமல் போயிருந்தால் அது யூனிவர்சிட்டியில் போய்ட்டு டூப்ளிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிங்க. ஏன்னா நமக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அங்கே ரொம்ப யூஸ் ஆகும். இல்லைனா நமக்கு வித்ஹெல்டு போட்டுருவாங்க. ஸோ வித்ஹெல்டு போட்டதுக்கப்புறம் நம்ம அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ முன்கூட்டி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ரெடி பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ நிறைய பேர் பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படாது. 10th சர்டிஃபிகேட் தான் நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட் அவங்க கேல்குலேட் பண்ணிப்பாங்க. 10th நமக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ 10th சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுதான் பர்த் சர்டிஃபிகேட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேல்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ குறிப்பாக நம்ம பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போகணும்னு அவசியம் கிடையாது. இருந்தால் நீங்கள் எடுத்துன்னு போகலாம். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குண்டான டீட்டெயில் கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.